வணக்கம் நண்பர்களே, லக்ஷ்மி சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வீடியோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கீழே தெரியுற ஐ பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு இது மேங்கோ சீசனுங்க. இந்த மேங்கோ சீசனில் நம்ம மேங்கோ ஐஸ்கிரீம் சாப்பிட்ருப்போம், ஜூஸ் சாப்பிட்ருப்போம். இப்போ டிஃப்ரெண்ட்டாக ஒரு மேங்கோ மூசி அதுதாங்க செய்ய போகிறேன். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பெரிய சைஸ் மாம்பழத்தை எடுத்துருக்கேங்க. அது தோல் சீவிட்டு சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு கப்பு இருக்கிற மாதிரி மேங்கோ ஸ்லைஸை நல்லா மிக்சியில் ஒரு பேஸ்ட்டாக ரன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கிளாஸ் டம்ளரில் ஃபஸ்ட்டு லேயர் இந்த ரன் பண்ண மேங்கோ பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு லேயராக போட்டுட்டு நம்ம இது செட் ஆகிற வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போது ஒரு பவுலில் ஒரு கப் விப்பிங் க்ரீமை நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது விப்பிங் க்ரீமை நல்லா பீட் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு கப்பு மேங்கோ பேஸ்ட்டு மறுபடியும் ஒரு கப்பு இருக்கிற மாதிரி மேங்கோ பேஸ்ட்டை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதில் ஒரு கப் மேங்கோ பேஸ்ட்டை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா சர்க்கரை ஸ்வீட்னஸ்க்காக நான் கண்டென்ஸ் மில்க் தாங்க சேர்த்துருக்கேன். மேங்கோ உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்டு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் குறைச்சலோ இல்லை கூடலோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எனக்கு மேங்கோ கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்ததுனால நான் 1/4 கப்பு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க. இது மூணுமே சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு எல்லாமே மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஒரு கட் அண்ட் ஃபோல்டு மாதிரி பண்ணிக்கோங்க. இதெல்லாமே செட் ஆகிட்ட அப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் ஆல்ரெடி வச்சுருந்த அந்த மேங்கோ பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு லேயரை எடுத்துகிட்டு அதிலே செகண்ட் லேயராக விப்பிங் க்ரீமு, கண்டென்ஸ் மில்க்கு, மேங்கோ பேஸ்ட்டு இதெல்லாம் செகண்ட் லேயராக சேர்த்துக்கோங்க. இது நான் ஆஃப் வர மாதிரி நான் சேர்த்துருக்கேன். இப்போது இந்த செகண்ட் லேயரை சேர்த்துட்டு இது செட் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். செகண்ட் லேயரும் செட் ஆகிட்ட அப்புறமா மறுபடியும் மேங்கோ பேஸ்ட்டு தேர்ட் லேயராக சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ரிப்பீட் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மறுபடியும் மேலே விப்பிங் க்ரீமு, கண்டென்ஸ் மில்க்கு, மேங்கோ பேஸ்ட்டு அந்த லேயரை மறுபடியும் சேர்த்துட்டு மறுபடியும் உங்களுக்கு எவ்வளோ லேயர்ஸ் வேணுமோ அந்த லேயர்ஸ் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இல்லைனா கீழே மட்டும் மேங்கோ பேஸ்ட்டை சேர்த்துட்டு மற்றது எல்லாமே விப்பிங் க்ரீமு அந்த மேங்கோ பேஸ்ட்டு அந்த சேர்த்தது கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி மொத்தம் 2 அடுக்கு 2 லேயர் மேங்கோ பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா விப்பிங் க்ரீமு, கண்டென்ஸ் மில்க்கு, மேங்கோ பேஸ்ட் இதை மாதிரி சேர்த்துட்டு மேலே எல்லாமே லெவல் பண்ணிட்ட அப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ண மேங்கோஸை மேலே போட்டு விட்டுடுங்க. இது பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வெயில் நேரத்தில் நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மேங்கோ சீசன் இப்போ இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது வெயில் நேரத்தில் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்கவும் சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எல்லாமே செஞ்சு வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எல்லாமே செட் ஆகிட்ட அப்புறமா நீங்கள் எடுத்து கொடுங்க. சூப்பராக இருக்கும். ஜில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா இந்த வெயில் நேரத்தில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான மேங்கோ மூசி ரெடி ஆகிடுச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான மேங்கோ மூசி ரெடிங்க. இப்போ இது எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்மளுக்கு மாம்பழம் சீசன். இந்த மாம்பழ சீசனில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பசங்க எல்லாரும் லீவில் இருப்பாங்க. அப்போ ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டிஷ்ஷோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.